ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் SD பாய்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சம்பவம். என்ன சம்பவம்னா, நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன் SD பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த யூடியூப் சேனல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. எதுக்குன்னு ரீசன் பார்த்தா என் மேலே தான் மிஸ்டேக். காப்பிரைட் சாங்ஸ் அது. ரெண்டாவது நம்ம படத்துக்கு போய் வந்துட்டு அந்த கத்தி போட்டிருப்போம், அதுக்கும் விழுந்துருந்துச்சு ரிப்போர்ட்டு. அதை கிளியர் பண்ணி வந்துட்டு எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும். எனக்கு அவ்வளோ டைம் கிடையாது முதல்ல. ரெண்டாவது எனக்கு மட்டும் பிரச்சனை சுற்றி வரும். யூடியூப் சேனலில் போயிடுச்சு, நம்பிக்கை போயிடுச்சு, அப்படிலாம் ஒரு 10 நிமிஷம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எது போனால் என்ன, திருப்பி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு ஆரம்பித்ததான் இந்த சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் பிரச்சனையில வளர்ந்துட்டேன். நீ ஒன்றுத்துக்குமே உதவ மாட்டேன்னு சொன்னேன் எங்கள் டீச்சர். நீங்கள்லாம் என்ன ஜென்மோன்னு சொன்ன எங்கள் அம்மா. இவங்க முன்னாலெல்லாம் நான் வாழ்ந்து காட்டலாம் இல்லை, நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சைக்கோ. ஏன்னா பெயின்றது வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு கில்லராக இருக்கும். பட் எனக்கு பெயின்றது பழக ஆரம்பிச்சிருச்சு. பெயினை பார்த்தா சிரிப்பு வருது. அது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுடா, அது வந்துட்டு என்னடா செய்யலாம், சொல்யூஷன் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் ஓடும். பட் நான் அப்படியே ஆப்போசிட்டு. சொல்யூஷன் எதுக்கு, ஜாலியாக சிரிச்சுட்டு போவோம் அப்படின்றதுல சிரிச்சுக்கிட்டு பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லை நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லா விஷயத்துக்கும் சிரிப்பு வந்தனால எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஏதாவது சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கூட நான் சிரிக்கும் போது என்ன ஒரு மாதிரி, நான் சொல்கிறது உனக்கு நக்கல் கூதியாக இருக்கா, அப்போல்லாம் அவங்க வைலன்ஸ் ஆகிறான். பட் ஆனால் இது என்னோடய இயல்பாகுது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கே தெரியாமல் மண்டையை சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் நான். பட் நான் இந்த இடத்துல என்ன ஒரு பதிவு பண்ணுவேன்னா, நான் என்னாலேயே வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி 700 ஃபாலோவர்ஸ் அடித்து இது பண்ண முடியுதுன்னா உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். ஏன் முடியாது, எல்லாராலையும் எல்லாரும் முடியாதுன்றதை தூக்கி போட்டுட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களாலையும் முடியுன்றதை நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். ஒன்றுத்துக்குமே அதாவது நானே எனக்கு படிப்பு வராது, ஒழுங்காக ஒரு விஷயம் வேலை பார்க்க சொன்னால் அது வராது இது வராதுன்னு சொல்லிட்டு எதுக்கெல்லாம் வந்துட்டு நான் எல்லாமே வராதுன்னாங்க. பட் ஆனால் என்னால் 700 ஃபாலோவர்ஸ் அடித்து இது பண்ண முடிஞ்சிச்சு. பட் ஆனால் அந்த யூடியூப் சேனல் இப்போ கையில் இல்லை. பட் ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் பிரச்சனை இல்லை, போனது போட்டோம். பட் இப்போ நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ கிளிப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் என்ன சொல்லுவேன்னா, என்னால் வந்துட்டு நம்பினேன், சரி அது போனால் போட்டோம், திருப்பி நம்மளால் பார்த்துக்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஃபேஸ் பண்ணிக்கலாம். அந்த யூடியூப் சேனல் தானே போச்சு, புதுசு ஓப்பன் பண்ணுவோம். இந்த யூடியூப் சேனலில் போனாலும் திருப்பியும் ஓப்பன் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒன்று க்ளோஸ் ஆக அது அவ்வளோதான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல உடஞ்சி போயெல்லாம் உட்கார்ற ஆள் கிடையாது. நம்ம அது முடிஞ்சா சரி ரைட்டு, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஏன் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நம்ம வந்துட்டு எப்படியாவது முன்னேறிடுவோம்ல, எப்படியாவது மறுபடியும் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுவோம், சரி மறுபடியும் வந்துட்டு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுவோம், ஓகே மறுபடியும் அப்போ நம்ம கோலில் ஓடுவோம் அப்படின்றது தான். ஏன்னா நமக்கு வந்துட்டு இது வராது அது வராதுன்னு இல்லை, எதுனாலும் சரி, என்ன கமெண்ட்னாலும் பண்ணு, என்ன வேணாலும் செய்யு, நான் போய்கிட்டே தான் இருக்க போகிறேன், நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, காதில் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி தான். அதனால் நான் இந்த இடத்துல ஆழமாக ஒன்று பதிவு பண்ணுவேன்னா, ஒரு விஷயம் லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு அவ்வளோதான் என் லைஃப் முடிஞ்சிச்சு அப்படின்றதுலாம் இங்கே எதுவுமே கிடையாது. மொதல் விஷயம். ரெண்டாவது, நம்ம லைஃப்பில் ஒரு தடவை தோத்துட்டோம் அவ்வளோதான் நம்ம லைஃப் முடிஞ்சிச்சு, எதுவுமே கிடையாது. நீ ஒரு தடவை தோத்துட்டியா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உனக்கு மைண்டு கிளியர் ஆகும். கிளியர் ஆகி நீ ஓட ஆரம்பி, ஜெயிச்சு காட்டு. உன்னை அசிங்கமாக பேசினவன், உன்னை கேவலப்படுத்தினவன், உன்னை அவமானப்படுத்தினவன், அவன் முன்னால நீ நின்று காட்டணும், ஜெயிச்சு காட்டணும். நீ யாருன்னு நீ தெரிஞ்சுக்கோ, நீ அந்த பாதையில் போ. அதுக்கு எவ்வளோ நெகட்டிவிட்டி வந்தாலும் சரி, எவ்வளோ பேர் கழுவி ஊற்றினாலும் சரி, பார்த்துட்டு தொடச்சி போட்டுட்டு போய்கிட்டே இரு, அவ்வளோதான் லைஃபு. அதனால் நான் என்னை நம்பி வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன், சரி அந்த சேனல் போயிடுச்சு இந்த சேனலில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் நம்பி ஆரம்பித்ததான் இந்த சேனல் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காது. ரெண்டாவது, எல்லாருக்குமே நான் சொல்கிறது ஒன்று தான், இங்கே பாட்டனோ பூட்டனோ சேர்த்து வச்சுட்டு போகல. நமக்கு நம்ம உழைச்சி முன்னேறினா மட்டும்தான் இந்த காலத்தில் இது பண்ண முடியும். ஏன்னா அப்பன் சொத்துலையோ அப்பன் போட்ட சட்டையிலையோ நம்ம வரல, நம்ம கஷ்டப்பட்டு போனாதான் முன்னேற முடியுங்கிற ஒரு கட்டத்தில் நிற்கிறோம். அப்படி இருக்கும்போது ஹார்ட் ஒர்க் போடுங்க, பிரச்சனை வந்தால் பயந்து ஓடிடாதீங்க, ஃபேஸ் பண்ணது கற்றுக்கோங்க, எது நடந்தாலும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த வீடியோ அவ்வளோதான். இதை வந்துட்டு நான் சொல்ல நினச்சேன், சொல்லிட்டேன். அப்புறம் வேறு எதுவும் இல்லை. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா சின்ன சேனல், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி க்ரோத் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.